எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 22, 23, 24 நவம்பர் 2024 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, நேபாள நாட்டு இராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பதவி யாருக்கு வழங்கப்பட்டது? உபேந்திர திவேதி. மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? டி. கிருஷ்ணகுமார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன? 288. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எத்தனை சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன? 81. 2024 ஆண்டு மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் ஹாக்கி போட்டியில் எந்த அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது? இந்தியா. காப்புரிமை பதிவு செய்வதில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம், அதாவது பேட்டன் ரைட்ஸ், தமிழ்நாடு. எண்ம தொழில்நுட்ப பயிர் கணக்கெடுப்பில் முதலிடம் பிடித்துள்ள மாவட்டம் திண்டுக்கல். அடுத்து 2024 ஆண்டு காலநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? 10வது இடம். அடுத்து நாட்டின் முதல் 24 மணி நேர ஆன்லைன் நீதிமன்றம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? கேரளா. சிறந்த கடல்சார் மாநில விருதை வென்ற மாநிலம்? கேரளா. பின்வரும் எந்த நாடு ககன்யான் திட்டத்திற்கு இஸ்ரோவுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆஸ்திரேலியா. சர்வதேச சோலார் கூட்டணியில் 104வது உறுப்பு நாடாக எந்த நாடு இணைந்தது? ஆர்மேனியா. பின்வரும் எந்த நாடு காட்டுத்தீக்காக தேசிய அவசர நிலையை அறிவித்தது? எவ்வளவு நாளுக்கு? 60 நாட்களுக்கு. ஈக்வடார். ஆபரேஷன் சாகர் மந்தன் என்பதை தொடங்கியுள்ள அமைப்பு? தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு. 55வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா எங்கு நடைபெற்றது? கோவா. அடுத்து ஆசியான் இந்தியா வர்த்தக ஒப்பந்த கூட்டுக்குழுவின் 6வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆசியான் இந்தியா வர்த்தக ஒப்பந்த கூட்டுக்குழுவின் 6வது கூட்டம் எங்கு நடைபெற்றது? புதுதில்லி. ஆறாவது ஏவுகணை மற்றும் வெடிமருந்து படகு, அதாவது LSAM-12 அறிமுக விழா எங்கு நடைபெற்றது? மும்பை. லோக் மந்தன் 2024 தொடக்க விழாவில் கலந்து கொண்டவர் யார்? லோக் மந்தன் தொடக்க விழாவில் கலந்து கொண்டவர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு.
திரௌபதி முர்மு. நன்றி.